இன்னும் ஆளை காணோம் அவள. இவ்வளோ நேரமா மணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. கடவுளே, மேலே யாருன்னா வந்துருவாங்களோன்ற பதட்டத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் யாரும் வரமாட்டாங்க. அப்பா குரூப் எல்லாம் ரூமில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மாங்கெல்லாம் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க ரூமில். அப்புறம் இந்த மச்சான் சகலை அவங்க எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன பசங்கள்லாம் தூங்கி இருக்கும். இந்த அர்ச்சனாக்காவும் பிரியாக்காவும் தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க தான் கொஞ்சம் நைட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மேலே வந்து பார்த்துட்டா ஷேம் பப்பி ஷேம் ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவன் பேசாமல் ராகுலுக்கு கால் பண்ணுறேன். நீ யாரும் வர சத்தம் கேட்குது. ஒருவேளை நந்தினி தான் மேலே வரப்போல. சூப்பர் வரட்டும். டேய் பதறாதரா. என்ன கையெல்லாம் உதிருது. சே, எத்தனை முறை அவகிட்ட ஐலவி சொல்லியிருப்பேன். கிஸ்ஸெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ ஏன் இப்படி பயப்படுறேன் எனக்கே தெரியலையே. ஒருவேளை அர்ச்சனாக்கா வீட்டு மாடியில் இருக்கிறதுனால தான் இந்த பதட்டம் வருதோ இல்லையே. இதுக்கு முன்னாடிலாம் கூட இந்த மாடியில் நின்று இருக்கேன். ஐயோ சார், நான் பாட்டினை என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். காம் டவுன் அமைதியாரு. அவ்வளவுதான் வந்துட்டோம். இன்னும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ. இன்னும் இது ஒரு கூட்டமே மேலே வந்திருக்கு. கடவுளே, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்க 2 பேருமே மேலே வந்திருக்காங்களே. வச்சு நல்லா ஓட்ட போறாங்க நம்மள. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடி. இப்போ எதுக்குடி இந்த விளையாட்டெல்லாம்? உன்னை கொல்ல போற மாதிரி போ. தாராளமா கொண்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் சந்தோஷ், என்ன இது? கடவுளே, இதுக்கு தான் கண்ணை பொத்தி கூட்டிட்டு வந்தாங்களா? ஐயோ, வேற லெவல்ல இருக்குதே. அக்கா வீட்டு மாடியா இது? உங்க அக்கா வீட்டு மாடி தாண்டி. இது 2 சிரிப்பு வேண்டி கிடக்குதியா? எதிர்க்க ஒருத்தர் எவ்வளவு அழகா நின்று ஓடி போய் கட்டி பிடிச்சி அவங்க முத்தா குடிப்பியா? அதை விட்டுட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கா பாரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அப்படியா பண்ணுவாங்க? முதல்ல சந்தோஷம் பொக்கே கொடுக்கணும், அதுக்கப்புறம் கையில ரிங்கு போட்டு விடணும், அதுக்கப்புறம் சில பல டைலாக்ஸ் எல்லாம் பேசணும், அதுக்கப்புறமாட்டி தானடா ஃபைனல் டச் அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ எடுத்ததை அதை பண்ணுங்கிற. அவன் அதை தான்க்கா பண்ணுவான். ஒரு முறையும் எனக்கு ப்ரொபோஸ் பண்றேங்கிற பேர்ல அதை தான் செய்வான். அதுக்கப்புறம் தான் பேச்செல்லாம் வரும் அவங்கிட்ட இருந்து. ரொமான்டிக் பாய்ப்பா நம்ம ராகுல். படுத்துக்கின்னு போத்தனா என்ன, போத்திக்கின்னு படுத்தா என்ன, அதுதான் என் பாலிசி. ஆனா எங்க இருந்து இதெல்லாம் சொன்னா நம்மள திட்டிடுவாங்க. சரி, இப்படியே வெக்கம் கட்டு போய் நின்று வேடிக்கை பார்க்கலாமா இல்ல போயிடலாமா? அவங்களுக்கு பிரைவசி வேணும்ல, அதுக்கு நம்ம எல்லாரும் போனாதான் நல்லா இருக்கும். வாங்க போலாம். ஆமாமா, அதான் கரெக்ட். அழகா 2 பேரும் பேசிக்கிட்டோம். என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டேன். என்ன வேணாலும் எல்லாம் பண்ணக்கூடாது, பேசட்டும், அவ்வளவுதான் லிமிட். ஆமாமா கரெக்ட். சரிப்பா வாங்க போவோம். போலான்னு சொல்லிட்டு நின்றுக்கினே இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க போவோம். இருடா ஒரே ஒரு நிமிஷம் இருடா. எவ்வளவு அழகா இருக்குல்ல. டே, அவங்க 2 பேரும் விட்டுறா. அது செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குடா பாக்குறதுக்கு. எப்படிடா பண்ணீங்க இந்த மாதிரிலாம்? எல்லாத்துக்கும் இந்த அடி எந்த காரணம்? சும்மா பாஞ்சு வேலை செஞ்சல. வீட்டுல மணி மேகலை மேல ஒரு கண்ணு, இங்க மேல டெக்கரேஷன் மேல ஒரு கண்ணுன்னு என் கண்ணு இன்னைக்கு 4 பக்கம் மேய விட்டேன் நானு. என் புருஷன் சரியான உழைப்பாளி. நீ வாடி தங்க, உனக்கு நான் கை காலெல்லாம் பிடிச்சி விடுறேன், நீ தூங்குவா. என் பொண்டாட்டி தான்மா. ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வரலடியாவா. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்ததும் மாமனுக்கு ரொமான்டிக் மூட் வந்துருச்சு. நாமளும் போய் ரொமான்ஸ் பண்ணுவோம். சரி வா போலாம். அர்ச்சனாக்கா பிரியாக்கா நாங்க கிளம்புறோம். பாய். ஓய், என்ன போலையா நீங்க? எப்படி நின்று வேடிக்கை பார்த்துன்னு வரா? போங்க கீழே எல்லாம். மூஞ்சிங்கள பாருங்க நல்லா. நந்தினி, நான் உன் அக்காடி. சரி, குரூப்ல டூப் மாதிரி நின்னுகிட்டு இருந்தியாக்கா, அதான். சரி, கிளம்புங்க எல்லாம் இருக்கட்டும். போங்க. பாக்க போயிருவா. அடுத்து என்கிட்ட தான் பாஞ்சிக்கிட்டு வருவா. வாங்க போவோம். ஏ பிரியா, இன்னும் போலையாடி நீ? சொன்னல, அவ்வளவுதான். இதோட என்ன ஒட்டுமொத்தமா டேமேஜ் பண்ணுவா. கிளம்பிடலாம் வாங்க. தேங்க்யூடி. எதுக்கு? எல்லாரும் போயிட்டாங்கல்ல, அதுக்கு. சரி, அது இருக்கட்டும். என்ன இதெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு சந்தோஷ். ஆனா நாளைக்கு நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட்டு. இப்படி முன்னாடி நாள் இப்படி ஒரு ப்ரொபோசல், அதான் புரியல. நீ என்கிட்ட நிறைய முறை கேட்டிருக்கல்ல, இப்படி ஒரு ப்ரொபோசல் எனக்கு பண்ண மாட்டீங்களான்னு. அதனால தான் சரி, இதை விட்டால் ஒரு பர்ஃபெக்டான டைம் இருக்காதுன்னு தோணுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் மேரி மீனி கேட்கறதுல அர்த்தமே இருக்காதுல்ல. மனோஜ் மணிக்கு பண்ணால அந்த மாதிரி கொஞ்சம் காமெடியாக போயிடும். அதான் கரெக்டாக முன்னாடி நாள் பண்ணுறேன். இது பர்ஃபெக்டாக இருக்கும். அதான் கரெக்டாக தான் இருக்கும். இன்ஜினியர்னா சும்மாவா? பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களே. கரெக்டு தான். உனக்காக தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணேன். உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது நான் பெருசாக செட்டப் எதுவுமே பண்ணலை. பட் ஸ்டில் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ராகுலை வச்சு இதெல்லாம் பண்ணேன். ஏங்க, இதுவே டூ மச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதிர்பார்க்கறத நிறுத்திட்டேன். பட் ஸ்டில் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. பட் நீங்கள் இப்போ அதை நிறைவேற்றிட்டீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. இது நடப்போங்க இருக்குது. ஒரு 10 சீரியல் லைட்டை தொங்க விட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் பலூனை கட்டி விட்டுட்டு அப்படியே 4 ரோசா பூவை கீழே போட்டு விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கொண்டு கேட்டால் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? மேடம், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கோங்கிற. புரியுதா? there is a difference between this. will you marry meங்கிறதுக்கும் marry meங்கிறதுக்கும். ஓகேவா? நான் உங்ககிட்ட கேட்கறது just marry me. கொஞ்சம் திமிரு பிடிச்ச ப்ரொபோசலாக தான் இருக்கு. பொண்ணு அந்த மாதிரி இல்லை, அதான் ப்ரொபோசலும் கொஞ்சம் அப்படி வருது. அதுவும் சரிதான். ஆனால் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அப்போ வாய் திறந்து சொல்லு. என்ன சொல்லணும்? நந்தினி.
சொல்லுங்க சந்தோஷ். நான் முட்டி போட்டிருக்கேன்னு தெரியுதுல்ல உனக்கு? நல்லாவே தெரியுது, நல்லா இருக்கு. ரொம்ப நேரமா இதே பொசிஷன்ல இருக்க முடியாதுமா. சோ டக்குன்னு ஓகே சொல்ல. சொல்றேன், ஆனா மறுபடியும் கேளுங்க. பாவி பழி வாங்குறாள். சரி நந்தினி, சொல்லுங்க சந்தோஷ். மேரி மீ. ஓ கியூட்டுமான மாலு. சரிங்க சந்தோஷ், பண்ணிக்கிறேன். என்ன ஓ ஏந்திருங்க. பொக்கேவை வாங்குமா. ஓ சாரி சந்தோஷ், சாரி, இதை வாங்குறேன். இந்தாங்க மேடம், இன்னும் கூட கிட்ட வந்து கொடுக்குற வாங்கிக்கோங்க. அசத்துறீங்க சந்தோஷ் நீங்க. இதுக்கே அசந்துட்டா எப்படி? ஒன்ஸ் அகைன் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஃபார் எவர் என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு சம்மதமா? அப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, என்னை விட்டு பிரியாமல் என் கூட கடைசி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுவியா? இது எல்லாத்துக்கும் உனக்கு சம்மதமா? சம்மதங்க. சரி கையை கொடு. ரிங்கெல்லாம் எப்போங்க வாங்குனீங்க? ஏன் கேட்குற? அழகா இருந்துச்சு, அதான் கேட்டேன். உன்னை விடவா? சும்மா சும்மா சிரிக்காதடி. சரி எப்படி எல்லாம் ஓகே தானே? என் அவுட்ஃபிட்ல இருந்து இங்க பண்ணிருக்க செட்டப்ல இருந்து எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருந்துச்சு? எஸ் 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 எஸ், ஒன்று விடாம எல்லாமே பிடிச்சிருக்கு. மெயினாக உங்கள் சொக்கா, இந்த கோட் இருக்கே, இது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே உங்களை நிற்க வச்சு தைச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த கோட்டை நீங்கள் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு போட்டிருந்தீங்கல்ல, உங்கள் தொங்குச்சு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு. அவ என்கேஜ்மெண்ட்டுக்காக எடுத்தேன். தெரியும் தெரியும். நாளைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட்லேயும் இதே மாதிரி அந்த ப்ளூ கலர் கோட்டை போட்டுருங்க. உங்கள் அம்மா வாங்கி வச்ச சுடிதாரெல்லாம் நீங்கள் போடக்கூடாது, சரியா? அது ஷெர்வானிடி. ஷெர்வானியோ மாட்டு சாணியோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, சரியா? இன்னைக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு சுற்றுனதே போதும். நாளைக்கு நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆயிருங்க. காலையில் இங்கேருந்து மண்டபத்துக்கு போகும்போது ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அங்கே போனதுக்கப்புறம் கோட் ஷூட் போட்டுக்கலாம், சரியா? இடையில உங்கள் அம்மா இந்த சொக்காவை தூக்கின்னு வந்தாங்கன்னு வைங்க, பீரோலையே திரும்பி போய் வச்சிருமா, என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லணும், சரியா? என்ன சொல்லுவீங்க? என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லணும். அது என்னடி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என் அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்கிற? பிரிக்கிறாங்க. அப்படியே நோட்டு புக்கில் விட்டுன லேபிள் நீங்கள் உங்களை அப்படியே உங்கள் அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு. வாங்க நீங்கள் வேற. எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுற நீ? கடவுளே. வாயில தான் பேசுவாங்க. சரிதான், இதுக்கு ஒரு பதில் சொல்ல தோணுது, சொல்லவா? வேணாம் வேணாம், தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. எதுக்கு நீ சிரிக்கிற இப்போ? நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் பேச வரல, ஓகேவா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வாயில பேச மட்டும் செய்ய மாட்டாங்க, சாப்பிடவும் செய்வாங்கன்னு சொல்ல வந்தேன். நீ என்ன நினைச்ச? மிஸ்டர் கண்ணாடிக்கார், சும்மானாலும் என்கிட்ட உடன் சொல்லின்னு இருக்காதீங்கன்னா, எனக்கு தெரியும் உங்களை பற்றி. இப்போலாம் நீங்கள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறீங்க. நம்ப மாட்டாளே என்ன? சரி சரி, சிரிச்சது போதும். உங்கள் ஃபோன் ஆன் பண்ணி ஏதாவது மியூசிக் ஆன் பண்ணி வைங்க, சரியா? சத்தமெல்லாம் வைக்க வேணாம், லைட்டாக நம்மளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி. நம்ம அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுவோம். நாளைக்கு இந்த டான்ஸ் அப்படியே என்கேஜ்மெண்ட்லேயே போய் ஆடுவோம். அப்படியே எல்லாரும் நம்மளை பார்க்குறவங்களாம் மூக்கு மேலே கை வைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அந்த டான்ஸு. என்னடி, மற்றவங்க மூக்கு மேலே கை வைக்கணுங்கிறதுக்காக நம்ம டான்ஸ் ஆடணுமா? சொல்லுவோம். அதெல்லாம் வேணாண்டி, வராதுடி எனக்கு. என்ன வராது? நான் என் கூட சேர்த்து தப்பாங்குத்து ஆடுங்க நான் சொல்கிறேன். இல்லை அப்படியே சும்மா கை காலை அசைச்சு சும்மா ரொமான்டிக்காக என்ன ஒரு 4 சுற்று சுற்றுங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி வச்சு ஒரு 2 சுற்று சுற்றுங்க. அவ்வளோதாங்க டான்ஸு. இப்போலாம் அவ்வளோ இதை தான் டான்ஸுன்றானுங்க. இறங்கி எல்லாம் குத்த வேணாம், ஓகேவா? அம்மா அம்மா, நான் லைஃப் லாங் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் போலியே உன் கூட. நெடி பேச்சு பேசுற நீ, தப்பாங்குத்துங்கிற, இறங்கி குத்தணுமாங்கிற. கடவுளே. ஐயோ அம்மா, ஐ லவ் யூ டி. யோ, என்னடி? எதுக்கு ஐ லவ் யூ இவ்வளோ லேட்டாக சொல்கிற? இதை நீ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். பைத்தியக்காரி, பயந்துட்டேன்டி ஒரு நிமிஷம், அவ்வளோதானே? எம்மா, நான் இப்போ உனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் தாண்டி பண்ண வந்தேன், லவ் ப்ரொபோசலாக பண்ண வந்தேன் லூஸு. லவ் ப்ரொபோசல்னா தாண்டி எடுத்ததுமே ஐ லவ் யூன்னு சொல்லணும். மேரேஜ் ப்ரொபோசலுக்கு மேரி மீன் தான் கேட்கணும். பைத்தியம் பைத்தியம். ஓ, இதெல்லாம் வேற இருக்கா? நான் ப்ரொபோசல்னாலே ஐ லவ் யூ சொல்லிட்டு கிஸ் கொடுத்துப்பாங்கன்னு நினச்சேன். ஐயோ, ஐ லவ் யூ சொல்லிப்பாங்கன்னு நினச்சேன். சரிங்க சொல்லுவோம், ஐ லவ் யூ டூ. சரி, பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒன்று சொன்னியே, அதை மிஸ் பண்ணிட்டோம், பண்ணிடலாமா? என்னது? ஐயா, இந்த பாருங்க, அதெல்லாம் வேணாம். நம்ம மொட்டை மாட்டில் இருக்கிறோம் தெரியும்ல, நம்ம வீடு ஏதோ ஹைட்டாக பெருசாக இருக்கிறதுனால சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு இதெல்லாம் ஓவருங்க, வேணாம். நம்ம டான்ஸ் ஆடுவோம், உங்கள் கோட்டை கழட்டுங்க. ஒத்துக்க மாட்டாளே. சரி, இப்போ எதுக்கு கோட்டை கழட்ட சொல்ற? டான்ஸ் ஆடுறதுக்கு எதுக்கு கோட்டை கழட்டணும்? சொன்னா செய்யுங்களா? சரி, நீங்க என்ன கழட்டுறது? நானே கழட்டுறேன். நந்தினி வேணாண்டி, நானே கழட்டுறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன ஒரு மாதிரி இருக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உங்களுக்கு ஷர்ட் எல்லாம் கழட்டி மாட்டி விடுவேன், தெரியுமா? அதை அப்புறம் பார்த்துக்கலாம் செல்லம்.
A few moments later. ஓகே கோட்டு கழட்டியாச்சு, அப்புறம் வேற என்னத்தை கழட்டணும்? சாரி நந்தினி, வேற என்ன பண்ணணும்? பேச்ச பத்தியா? சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணலாமே, சொல்லி கொடுக்கணும்னு. அதுக்கு என்ன, அதெல்லாம் தாராளமா சொல்லி தரேன். ஐயோ, நான் இன்னும் சொல்லி கொடுக்கவே ஆரம்பிக்கலையா? நீ நடி சின்ன பொண்ணு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. எவ்வளோ மூவிஸ் பார்த்துருப்பா, இப்படி தாண்டி ஆரம்பிப்பாங்க. அப்படியே லைட்டாக மூமெண்ட் போடணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பையன் ஒரு 4-5 சுற்றி அப்படியே தூக்கி போடுவான். தூக்கி போடல மாட்டான், தூக்கி தோல் மேலே போடுவான். நானும் அப்படி பண்ணட்டா? நம்ம என்ன இங்கே சர்க்கஸ் கரெக்டாக வந்திருக்கிறோம் தூக்கி தோல் மேலெல்லாம் போட்டுன்னு போகிறதுக்கு? வேணாம், நம்ம அப்படியே லைட் மூமெண்ட் போடலான்னு. பலியாலாம் இருக்கிறீங்களே நீங்கள். உன்னை கட்டிக்க போறேன்னு வேற எப்படி இருப்பேன்? அது சரி. அப்புறம் என்ன அப்புறம்? நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு சொல்லு. இதெல்லாம் அராஜகமான ரொமான்ஸா இருக்குது. எப்படி வேணாலும் வச்சுக்க. நீ தானே சும்மா இருந்தவனை கூப்பிட்ட வாடா ஆடலான்னு, அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு, ஐ லவ் யூ சொல்லு. எங்க சந்தோஷ காதுல கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்க கூடாது. கட்டாயப்படுத்தலையே, கட்டி பிடிச்சிக்கிட்டு தானே கேட்குறான். லாஜிக்கா பேசுறீங்க. எப்பவுமே அப்படிதான். சரி, ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறியா மறுபடியும்? விட மாட்டாரு போலயே. வாய்ப்பே இல்லை, விடிய விடிய டான்ஸ் தான். யோ, நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் யார் நம்மளுக்கு? சோ வாட் மேடம்? சோ வாட்டா? விடிய விடிய ஆடிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும்ல, தூங்க வேணாமா? தூங்கலாண்டி, இப்ப என்ன டெய்லியும் தான் தூங்கிட்டு இருக்கோம். லைஃப்ல இந்த மாதிரி நாள்லாம் திருப்பி கிடைக்காது நந்தினி. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிடணும். திருப்பி கிடைக்காதுன்னா ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் இன்னொரு தடவை எனக்கு இந்த மாதிரிலாம் ப்ரொபோஸ் பண்ண மாட்டீங்களா என்ன? இதெல்லாம் ரேர் இவெண்ட்டாக தாண்டி நந்தினி இருக்கணும். சும்மா பண்ணிட்டு இருந்தோம், ஏன் போர் வச்சிரும். அதுவும் சரிதான். ஆனால் ராகுல் காயத்ரி பாருங்களா, வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் போர் அடிக்கலப்போ? மேபி அதை உங்களுக்கு பழகிட்டு இருக்கோம் காலேஜ் டேஸ்ல இருந்து. நம்மளுக்கு அப்படி இல்லைல்ல. நம்ம இப்பத்துல இருந்து பழகிக்கிட்டா போச்சு. என்ன சிரிப்பு? ஐ லவ் யூ. சிரிக்காதடி, பதில் சொல்லு. பதிலைத்தான் சிரிப்பாக கூறினேன். வெறுப்பேத்தாதடி. பாரு, நான் வெறுப்பேத்தினா கூட சிரிக்கிறாரு இவரு. அப்ப நான் இனிமேல் நிறைய வெறுப்பேத்துறேன். இந்த லூசு பொண்ணை கட்டிக்கிட்டு நானும் பாடுபாடு போறனோ? ரொம்ப தான். சரி, மணிக்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்திய, என்ன சொன்ன அவ? இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, நீ அவகிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தியா? எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு நீ வந்ததும் கேட்கணும்னு நினைச்சேன், அதான். அவசியம் சொல்லி ஆகணுமா? ஆமா நந்தினி, சொல்லு. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. முன்ன மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கவே மாட்டேன். இப்போ அப்படி இல்லைல்ல. அவன் உன்கிட்ட கோவமா இருக்கா, உன்கிட்ட பேசுறது இல்ல, நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்கிறதே அவளுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ திடீர்னு கூப்பிட்டு உன்னை அவ்வளோ நேரம் வச்சு பேசியிருக்கான்னா ஏதாச்சும் சீரியஸான விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருப்பா. அதனால நீ எதனா ஹர்ட் ஆயிருப்பியோ, அந்த ஒரு கன்சர்ன்ல தான் கேட்டேன், சொல்லு. சரி சொல்றேன், ஆனா கோவப்படாதீங்க. அவகிட்டயும் அது சம்பந்தமா பேசாதீங்க. சரி, நீ என்ன விஷயம்னு சொல்லு. கூப்பிட்டு வச்சு நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தா. இந்த மெஹந்தி பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த என்கேஜ்மெண்ட் என்ன உனக்கு அவசியம், நிறுத்து அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்ன, என்னாலலாம் நிறுத்த முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் அது நீ நிறுத்தலைன்னா நான் என் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிச்சு. முடிஞ்சா பார்த்துக்கிடின்னு. அதுக்கப்புறம் 2 கல்யாணமும் நடக்கொண்டி, இது நான் உனக்கு சேலஞ்சாகவே விடுறேன்டின்னு சொன்னேன். சரி, அப்படியே நடந்தாலும் அவங்க அண்ணன் கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன்னு பேசிச்சு பெருசா. சரி, உன்னால் ஆனதை பார்த்துக்கமான்ட்டு கிளம்பி வந்துட்டேன். ஓ, கல்யாணம் பண்ணிக்கிட்டும் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னாங்களா அந்த அம்மா? மனோஜ் லவ் தானே பண்ணிக்கிட்டு இருக்காது, இல்லை லவ் பண்ணுறதையும் விட்டுருச்சா? என்ன சந்தோஷம், அதெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஏன்னா என்ன, ஏதோ என் மேலே இருக்கிற கடுப்பில் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. உன் மேலே எதுக்கடி கடுப்பாகணும் அவ? அவளுக்கு போட்டிக்குனாலும் இந்த என்கேஜ்மெண்ட்டையும் கல்யாணத்தையும் பண்ணிக்கிறேன்னு அவன் நினைக்கிறா சந்தோஷ். நான் எல்லாத்தையும் பேசி புரிய வச்சுட்டேன். ஆனாலும் என்னால் முடியலை தெரியுமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சந்தோஷ் அவளை நினச்சா. நான் போய் எப்படிங்க அவளுக்கு போட்டியாக நிற்பேன்? இத்தனைக்கும் நான் அவ்வளோ சொன்னேன் தெரியுமா. உன் கல்யாணத்தில் நீயே பெஸ்ட்டாக ரெடி, வந்தவங்க எல்லாம் உன்னை பற்றி தான் பேசுவாங்க, உன் கல்யாணம் சூப்பராக இருந்துச்சுன்னு பேசுவாங்க. எனக்கும் உன் அண்ணனுக்கும் நார்மலாக சிம்பிளாக இருந்தாலே போதும்டி, எங்களுக்கு பெருசாக ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் தேவைப்படாது. அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசினேன். நான் நார்மலாக வீட்டில் இருக்க மாதிரியே கூட என் கல்யாணத்தில் நின்றுக்கிறேன்டி அப்படியெல்லாம் கூட சொன்னாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் என் பேச்சை நம்பவே இல்லை தெரியுமா அவ. கடைசி வரைக்கும் நான் போட்டியாக தான் வந்து நிற்கிறேன், நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்கிறேன், சுற்றி வளைச்சி என்னென்னமோ பேசுகிறேன்னெல்லாம் சொல்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சந்தோஷ். ஷோ கடவுளே, சாரி நந்தினி. நீங்கள் எதுக்குங்க சாரி கேட்குறீங்க? பின்ன அந்த பிஸா சொல்லான்னு நாச்சே நான் அது பேசினதுக்கெல்லாம் நான் தானே சாரி கேட்க முடியும் உங்ககிட்ட. ஐம் ரியலி சாரி. கிட்டத்தட்ட என்னால் தான் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் வந்துச்சு. வீட்டில் எல்லாரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது வேணான்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதுல்ல உனக்கு. என்னங்க நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்கள் தங்கச்சி மட்டும் ஒழுங்காக இருந்ததுன்னு வைங்களேன், இந்த வீடே இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் குறையா இருக்குது. மற்றபடி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதில். கரெக்டு தான். ஆனால் அவளோட புத்தி ஏன் இப்படியெல்லாம் மாறிச்சுன்னு தான் தெரியல.
ஒருவேளை இந்த சௌமியா கூட கூட்டு சேர்ந்திருக்காளே அதனால இருக்குமோ? சந்தேகமே வேணாங்க, அதே தான் உங்கள் ஃப்ரெண்டு சௌமியா. அவளால தான் நம்ம மணியும் மினி சௌமியா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி விடு, ரெண்டுத்துக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதான் நம்மளுக்கு நல்லது. கரெக்டு தான், ஆனால் என்னால் மணியை விட்டு தள்ளி நிற்க முடியாது. அதானே பார்த்தேன். என்னங்க நீங்கள், அவள் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு, குழந்தையிலேருந்தே ஃப்ரெண்டு நாங்கள். அப்படி இருக்கும்போது என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியுமா? அதையே வச்சு கூட அவள் பிளாக்மெயில் பண்ண தெரியுமா என்ன? ஏண்டி, நான் தான் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு, எனக்காக நீ விட்டு கொடுக்க மாட்டியா? இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த மாட்டியா? எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னல, அப்போ அதை செய்யடின்னு எல்லாம் பிளாக்மெயில் பண்ணிச்சு. ஓ, அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணியும் நீ என்கேஜ்மெண்ட் எல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொன்னியா? ஆமாங்க, நான் எப்படி நிறுத்துவேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய என்கேஜ்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, அந்த புடவை எரிஞ்சு வேற போய் தொலைஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் வேற ஒரு புடவையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்தது இந்த என்கேஜ்மெண்ட்டில். அதுவும் இல்லாமல் பொழுக்குட்டிங்களெல்லாம் ஸ்கூலில் லீவ் போட்டு 2 நாளாக எங்கள் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஒரு பீஸுக்காக நான் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துவேன்னா? வாய்ப்பில்லை. என்னடி இதுல எங்கேயுமே நான் வரல. புரியல. இல்ல, செலவு பண்ணிருக்காங்க, ஸ்கூல்ல லீவ் போட வச்சிருக்காங்கன்னு என்னென்னமோ சொல்ற. எனக்காக இல்லையா? எனக்காக நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கலையா? நீ எனக்காக அவகிட்ட இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த முடியாதுன்னு சொல்லலையா? என்ன பீஸுக்கு மூஞ்சி மாறிடுச்சு. சரி, வெறுப்பேற்றுவோம். எங்க நான் எங்க உங்களெல்லாம் காரணம் சொல்ல போகிறேன்? என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் தானேங்க முக்கியமான காரணம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்கல்ல, அது முக்கியமா இல்லை நீங்கள் முக்கியமா? நந்தினி, சும்மா பேச்சுக்கு கூட இப்படி எல்லாம் பேசாத நந்தினி. எங்க ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உங்களையும் ஒரு ரீசனாக சொன்னேன், அவகிட்ட மெயின் ரீசனாக சொன்னேன். நீங்கள் இந்த என்கேஜ்மெண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அண்ட் இது நின்று போச்சுன்னா நீங்கள் எந்தளவுக்கு வருத்தப்படுவீங்க, மனசு உடஞ்சி போயிடுவீங்கன்னு நான் எல்லாத்தையுமே சொன்னேங்க. நான் உங்களை விட்டு கொடுக்கல சந்தோஷ், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி. நம்மளே நான் சொல்கிறத. அதெல்லாம் இல்லடி, நான் நம்புவேன் உன்னை எப்பவுமே. அப்புறம் என்ன, வேற எதையும் யோசிக்கிற மாதிரி தெரியுது? இல்ல, அன்னைக்கு நான் உன்கிட்ட நான் முக்கியமா என் தங்கச்சி முக்கியமானு கேட்டேன். அவ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, எனக்கு அவள் தான் முக்கியம்னு நீ பளிச்சுன்னு சொன்ன. என்ன விட்டு கொடுத்த? இன்னைக்கு அவளை விட்டு கொடுத்துட்ட. எனக்கு அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இன்னைக்கு நீ அவளை விட்டு கொடுத்ததுக்கு நான் காரணமா, இல்லை நீ சொன்ன மற்ற ரீசன் எல்லாமா? நீங்கள் தான் மெயின் ரீசன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன மறுபடியும் கேட்குறீங்க? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, சாரி. சொல்லுங்கள் சந்தோஷ், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ இதை எப்படி நான் எடுத்துக்கிறது? உனக்கு அவளை விட நான் தான் முக்கியம்னு எடுத்துக்குவா, இல்லை நாளைக்கு இது மாறுமா? நீங்கள் முதல்ல இப்படி பேசுகிறத நிறுத்துங்க சந்தோஷ். எதுக்கு நீங்கள் இப்போ அவளையும் உங்களையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்க? யார் முக்கியம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு எல்லாரும் முக்கியம்தான். எனக்கும் எல்லாரும் முக்கியம் தான் நந்தினி. ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் எல்லாரை விட முக்கியம் நந்தினி. உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி தான். எனக்கு நீயும் என்னை அப்படி ஃபீல் பண்ணணும்னு தோணுது. அதனால தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்படி கேட்குறதுக்கு எனக்கு பிடிக்கல தான். இருந்தாலும் எனக்கு நீ என்னை எப்படி ஃபீல் பண்ணுற, என்னை எப்படி வச்சுக்கிட்டு இருக்க, நீ எனக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியணும்டி. அதுக்காக தான் கேட்குறேன். ஆனால் உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை சந்தோஷ். அதுவும் இப்படி தான். நான் உனக்கு முக்கியம்னா நீ இதெல்லாம் பண்ணு, எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னா நீ இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிச்சு. நீங்கள் எனக்கு நீ மட்டும்தான் நந்தினி முக்கியம், அதே மாதிரி நீயும் என்னை நினச்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குங்க? இல்லை நான் கேட்குறேனே நந்தினி, நான் ஒன்றும் தப்பாலாம் கேட்கல நந்தினி. இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த இடத்துல நீ என்ன விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் அது உங்ககிட்ட திருப்பி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை விட்டு கொடுக்குற மாதிரி நான் எதனா பண்ணியிருக்கேனா? நீங்களே சொல்லுங்களேன். இல்லை, நம்மளுக்குள்ள நிறைய சண்டை வந்தது இல்லை. அப்போல்லாம் நீ என்னை ஒரு மனுஷனாவே மதிச்சது இல்லடி. அப்புறம் நான் உங்ககிட்ட நிறைய குறை சொல்கிறேன்னு சொல்லுவேன். அதனாலேயே என்கிட்ட நீ பேசாமல் இருந்த. ஒரு 3-4 நாள்லாம் பேசாமல் இருந்திருக்க. நான் உங்ககிட்ட சாரி சொல்ல வந்தாலும் நீ என்னை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவ. என்னை நீ நிறைய கஷ்டப்படுத்தியிருக்க நந்தினி. அதெல்லாம் தான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதெல்லாம் தான் என்னை இப்படிலாம் உன்னை கேள்வி கேட்க வைக்குது. எப்படி கடைசியில் எல்லாத்துக்கும் என்னையே காரணம் கட்டுறீங்க? இல்லை எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்னா நீங்கள் எதனா என்னை பண்ணியிருப்பீங்கங்க, என்னை கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. அதனால நான் சண்டை போட்டிருப்பேன். என்கிட்ட நீங்கள் குறையா சொல்கிறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். நீ இப்படி பேசாத, அப்படி பேசாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னா எந்த பொண்ணுங்க ஏற்றுக்கிட்டுப்பா? எந்த பொண்ணு பொறுத்துப்பா? இல்லை இல்லை இது எல்லாமே ஏன் தப்புங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்தினேன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன நீங்கள் கஷ்டப்படுத்தவே இல்லையா? நந்தினி ப்ளீஸ் அழாத நந்தினி. நான் உன்னை அப்படி சொல்ல வரல. ஐம் சாரி நந்தினி.
சாரியெல்லாம் ஒன்றும் தேவையில்ல போங்க. ப்ளீஸ் 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 என் செல்ல குட்டியில் நானே என்னமோ பேசி உன்னை அழ வச்சுட்டு நீ மட்டும் இப்போ போயிட்டேன்னு வையே அவ்வளோதான். ப்ளீஸ் டி விட்டுரு, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. நான் இனிமேல் உங்ககிட்ட இப்படி கேட்கவே மாட்டேன்னா. எப்பவும் கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன். நாளை பின்ன நம்மளுக்கு குழந்தை பிறந்தா கூட அது முக்கியமா நான் முக்கியமானாலும் கூட கேட்கக்கூடாது. கேட்கவே மாட்டேன். உன்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் எனக்கு தூக்கி கடைசியாக கூட நிற்க வச்சுக்கோ. நான் கேட்க போகிறதில்ல. இதான் வேணாங்கிறது. சும்மா விளையாடு. அழறது நிறுத்து. சரி. அழுகையை நிப்பாட்டியாச்சா? இப்படி உன்னை கூப்பிட்டு வச்சு அழ வைப்பேன்னு எதிர்பார்க்கலடி. ஆரம்பம் என்னமோ நல்லதா இருந்துச்சு, முடிவு கொஞ்சம் மோசமாயிருச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ், எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆமா போ. எங்க உண்மையிலே தாங்க சொல்றேன். இப்போ கடைசியா கொஞ்ச நேரம் கொஞ்சம் கடுப்பா போச்சு. இப்போ நல்லா ஜாலியா இருக்கு. நந்தினி, என்ன? ஐ லவ் யூ நந்தினி. சரி சரி. அப்படியே கொஞ்சம் லைட்டா திரும்ப. எதுக்கு? திரும்ப.